தராங்கன்னு சொல்லிட்டு இட்லியை கொடுக்குறாங்க. ஏதாவது காசெல்லாம் இல்ல. இட்லி சாப்பிடுறியா? அட பரவாயில்ல கொடுங்கய்யா. சொல்லியா? டேய், இட்லிக்குள்ளதான்டா விஷயமே இருக்கு. என்னையா சொல்ற? ஆமாடா, ஒவ்வொரு இட்லிக்குள்ளயும் ஒரு மோதிரம் வச்சு கொடுத்துருக்காங்க. போச்சு. ஏண்டா நீ வாங்குனியா இல்லையா? வெளியில தெரிஞ்சு கொடுத்தா போலீஸ் புடிச்சிருவாங்கடா. அதனாலதான் இப்படி செஞ்சிருக்கிறாங்க. மோதிரமா? இட்லிக்குள்ளியா? ஆமாடா, நீ 5 இட்லி எடுத்த இல்லையா? 5 இட்லிக்குள்ளயும் 5 மோதிரம். ஐயோ, இட்லி போச்சு. 5 கிராம், அரை பவுனுக்கு மேல. லாட்டரி அடிச்சிச்சுடா உனக்கு இன்னைக்கு. ஐயோ, எங்கடா அந்த இட்லி வாங்கினவன்? இட்லி வாங்கினவன் எங்க போனான்னு தெரியலையே. டேய் நில்றா. டேய் பிரிக்காதடா. டேய், முதல்ல அந்த தட்டுல இருக்க இட்லி குடியா. எது பிச்சைக்காரங்கிட்ட போட்டது திரும்பி கேக்குறிய? உனக்கு வெக்கமா இல்ல? யோ, அதுக்கு காசு வேணாலும் தரையா, அந்த இட்லியை கொடுத்துறியா? எனக்கு பசிக்குதியா, நான் தரமாட்டேன். இன்னொன்னு சொல்றேன், ஒரு தடவை வாங்கினா இன்னொரு தடவை திருப்பி கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்ல. யோ, கையெடுத்து கும்பிடுறியா? அந்த இட்லியை கொடுத்துறியா? அந்த இட்லியை வச்சுதான் என் குடும்பத்துக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு கஞ்சியை ஊத்துறியா? இந்த 5 இட்லி வச்சு 1 வருஷத்துக்கு கஞ்சி ஊத்துவியா? என்கிட்ட போட்டா திரும்பி வராது. நான் கிளம்புறேன். இந்த சாப்பாடு எனக்கு தான். யோ நில்லியா. பெரம்பூர்னா? பெரம்பூர் யார் ஏறி யாரோட நான் இல்லங்க அடிக்கிறான். என்னடா வெற்றி, அப்பா இட்லிக்குள்ள மோந்தத்தை வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு, கொஞ்சம் பாத்துக்கோ. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் விடு. சரி ஓகே. ஐயே, என்னடா இவரு ஆட்டில் கை வச்சு மாட்டில் கை வச்சு கட்சியில் இட்லியில் கை வச்சிட்டாரு. ஏன் உங்க நைனாக்கு இட்லினா ரொம்ப பிடிக்குமா? இட்லி பிடிக்குதோ இல்லையோ, இட்லிக்குள்ள மோதிரத்தை வச்சு ஊருக்குலாம் சப்ளை பண்ணிட்டு. ஐயோ, நோ, இட்லிக்கு சட்னி கொடுப்பாங்க, சாம்பார் கொடுப்பாங்க, இட்லி உப்புமா கூட செய்வாங்க. என்ன உங்க அப்பா இட்லிக்கு வித்தியாசமா மோதிரம்லாம் வச்சுக்கிறாரு? தங்க வைக்கிற வேலைக்கு உங்க அப்பா இதெல்லாம் தேவையான? சத்யா, மூடு. இப்ப என்ன பண்றது மாமா? வழங்க போல அவர் இந்த வெப்பம் எடுக்கிறதே வெப்பம் செடிக்க வேண்டியதுதான். எத்த இட்லியே வச்சா? இல்லடா, ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி தேங்காய்க்குள்ள பாம்பு இருக்குன்னு சொல்லி ஊர்லாம் பரப்புவார் தெரியுமா? ஆமா, அதே மாதிரி இட்லிக்குள்ள மோதிரம் இருக்கும், ஊர்லாம் பரப்பிடுவோம். பரப்புனா? பரப்புனா அப்ப டிவில வரும், சோஷியல் மீடியால வரும், எல்லா சைட்லயும் டெலிகாஸ்ட் ஆயிடும். அப்புறம் பரப்பரன்னு பத்திக்கும். Come on, you will go and parapify. நல்ல இங்கிலீஷ். வாங்க போலாம். நோ, இந்த நியூஸ் காரனுங்க இட்லி மேட்டர் பர்ஃபெக்ட்டா புடிச்சு போட்டுக்கறானுங்க. தமிழ்நாட்டுல இனிமே இட்லிக்கு தடை போலக்குது. இனிமே இட்லியே கிடைக்காது, பிரெட்டே சாப்பிட்டுருவான். பிரெட் சாப்பிட்டா கால்ல கஷ்டமா இருக்காது? கஷ்டமா தான் இருக்கு. அப்போ சாம்பார் சட்னி கிடைக்கும்ல? சாம்பார் சட்னி குடிக்கவா முடியும்? வச்சா இங்க வாங்க. இனிமேல இட்லி எல்லாம் கிடைக்காது. ஆமாமா, ரத்து பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம என்ன பண்றோம்? பீஸா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம். தோசை கூட சாப்பிடலாம். தோசை சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பிடுங்க. என்ன இது சாப்பாட்ட பத்தி என்ன இவ்ளோ பெரிய டிஸ்கஷன்? அது வந்து ஐயோ மாமா, அக்காக்கு எதுவுமே தெரியாது. ஸ்டார்டிங்ல இருந்து கிளியரா சொல்லுங்க. இருங்க நானே சொல்லிடுறேன். கெட்டப் சேஞ்ச் பண்ணோம்ல, அது கூட சொல்லிடுறேன். இல்ல, கெட்டப் சேஞ்ச். இருக்கா இரு. என்னது? இத கொஞ்சம் பாரு. என்ன இது? என்ன வேஷம் இது? எந்த நாடகத்துல போய் நடிச்சிட்டு வந்தீங்க? செம்மையா இருக்கா? நல்லா இருக்கானா? போதும் கொடு. இந்த கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி எவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமா? இந்த வெற்றி ரொம்ப சுலபமாயிடும்க்கா. புரியல. அது ஒண்ணும் இல்லைங்க, மை நைனா பழைய அரசியல் ஃபார்முலா ஃபாலோ பண்ணி அது குவாட்டரும் கோழி பிரியாணி ஒரு வண்டியில அமிச்சாரு. வண்டியை மடக்கி சரக்கு புஷ்டம். ஏய் நிறுத்துங்க. ஆளாளுக்கு கையை காமிச்சுக்கிட்டு யார் ஐடியா இது? எப்படி நடந்துச்சு? என்கிட்ட சொல்லாம இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க. அப்ப சொல்லிருக்கலாம்ல. நான் சொன்னேன்ல, போன் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிடலாம். நீ தான் என் பேச்சு கேட்கல. நிறுத்துங்க. என்ன இப்ப சொல்லிட்டா நான் ஒத்துப்பேனா? நான் தான் சொல்லிருக்கேன்ல, நேர்மையா நம்ம அரசியல் பண்ணணும், நேர்மையா ஓட்டு வாங்கணும்னு. ஆனா நீங்க என்னடானா
பழைய மாதிரி உங்க பழைய அரசியல பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கள முதல்ல நிறுத்த சொல்லுங்க, நாங்க நிறுத்துறோம். யாரா? அவங்க நைனா தான். ஆமா, இல்லைன்னா தப்புக்குது. அது ஜனத்தோட பணம், அது எடுத்து ஜனத்தாண்டே குத்தோம். அவங்களோட ரூட்ல போய் அவங்களே வச்சுக்கிறோம். ஏய், நீ வாய் மூடு. உனக்கு பெரிய அரசியல் தெரியுமா? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? அவர் பண்ணாருன்னா உடனே நீங்களும் பண்ணுவீங்களா? இது பாருங்க வெற்றி, நான் தோத்தாலும் பரவாயில்ல, குறுக்கு வழியில ஜெயிக்கிறதுக்கு நான் என்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி குறுக்கு வழி வெற்றி எனக்கு தேவையே இல்லை. நியாயமா நேர்மையா மட்டும்தான் நான் இந்த எலெக்ஷனை சந்திப்பேன். இதுக்கு மேல இப்படி எல்லாம் பண்ணீங்க, நான் இப்பவே எலெக்ஷன் கமிஷன் போய் எழுதி கொடுத்துட்டு நான் இந்த தேர்தலில் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருவேன். அக்கா, என்ன நீ அப்படிலாம் சொல்லாத.